தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமக்கள் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர் பயணமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி இன்றைய தினம் புதுமைப்பித்தனுடைய திருக்குறள் செய்த திருக்கூத்து என்கிற கதையை முனைவர் ஆசுகவி இனியா அவர்கள் சொல்லுவதாக இருந்தது. ஆனால் அவர் பயணத்தில் இருப்பதால் இணைப்பு கிடைக்கவில்லை என வெகுநேரம் அவருக்காக காத்திருந்தும் இணைய முடியாத வாய்ப்பால் இந்த கதையை திருக்குறள் செய்த திருக்கூத்தை வழக்கம் போல் நம்முடைய இந்த கதை சொல்லுடைய ஆபத் பாண்டவனாக இருக்கக்கூடிய முனைவர் மகாராஜன் அவர்கள் கதையை தொடங்கி வைப்பார். ஐயா வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு முதற்கண் வணக்கம். எப்போதுமே ஒரு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு, அதனால நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கதை பாத்தீங்கன்னா திருக்குறள் செய்த திருக்கூத்து அப்படிங்கிற அந்த கதையில இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். இருந்தாலும் என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. பின்னோட்டம் வழங்க நம்மளுடைய தோழமைகள் நிறைய அனைவரும் இருக்கீங்க, அதனால நான் இதை எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஐயா இப்பதான் சொன்னாங்க திருக்குறள் செய்த திருக்கூத்து. இந்த கதையில கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் விட்டல் ராவ் அப்படிங்கிற ஒரு துப்பறியும் போலீஸ் வராரு. அவருக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய ஷெர்லாக் ஹோம் ஜீம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்காரு. அதே போல தென்னாட்டுல துப்பறியும் இதுல சிறந்தவராக இருக்கக்கூடிய கோவிந்தன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அப்புறம் விட்டல் ராவ் திறமையை பற்றி இன்னும் சந்தேகப்படக்கூடியவர்களா இருக்கக்கூடிய சுயமரியாதைக்காரராக நாசிகர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த விட்டல் ராவ் கதாபாத்திரத்துக்கிட்ட சார்லி சாப்ளின் வந்து கூட போட்டி போட முடியாது, அத்தகைய திறமை மிக்கவர் அப்படின்னு அந்த கதையில சொல்றாங்க. கதைக்கு நான் உரைநடையா கொஞ்சம் அந்த கதையை வந்து எழுத சொல்றேன். துப்பறியும் ரகசிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் விட்டல் ராவ் என்றால் சாதாரண மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அது ஒரு குற்றம் அல்ல. ரகசிய போலீஸ் அல்லவா? ஆனால் போலீஸ் இலகாவில் அவரது பிரக்யாதி தெரியாத இருப்பவன் உத்தியோகத்தில் இருப்பதை விட பலசரக்கு கடை வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. துப்பறியும் தொழிலில் அவர் யாருடைய சிஷியர் என்று நீங்கள் அறிந்திருந்தால் இவ்வளவு தூரம் நாம் எடுத்து எழுத வேண்டாம் அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டரை பத்தி முதல் பகுதியில எடுத்துரைக்க. அடுத்து பாருங்க, அந்த இன்ஸ்பெக்டர் யாருக்கு, துப்பறியும் போலீஸ் வந்து யாருக்கு உதாரணமா இருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த கதையில சொல்றாங்க. மேல்நாட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ், தென்னாட்டு ராக்கியதை பெற்ற துப்பறியும் கோவிந்தனும், அவரது கமலத்தில் தனித்தொகுதி பெற்றிருந்தவர் திகம்பர சாமியார் அவர்களே துப்பறியும் தொழிலில் அவருடைய காதில் வந்து அவருக்கு உபசேதித்தாரு அப்படின்னு இதுல அந்த கதையில சொல்றாங்க. இவ்வாறு மேல்நாடும் கீழ்நாடும் சமூலித்து பரிணமித்த ரகசிய போலீஸ் வீரர் விட்டல் ராவ். இதுல நிறைய கொஞ்சம் இந்த கதையில வந்து கொஞ்சம் வடமொழி சொற்கள் வந்து கொஞ்சம் இருக்கு. விட்டல் ராவின் திறமை பற்றி இன்னும் சந்தேகப்பவர்களை சுயமரியாதைக்கார நாசிகர் என்று தள்ளிவிடலாம். அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து விட்டல் ராவ் இன்ஸ்பெக்டருடைய கோட்பாடுகளை சந்தேகப்படக்கூடியவர்களை எப்படி சொல்றாருன்னா சுயமரியாதைக்கார நாசிகர் என்று தள்ளிவிடலாம் அப்படின்னு கதையில விவரிக்காங்க. நமது விட்டல் ராவுக்கு மாறு வேடத்தில் அபார நம்பிக்கை, அதிலும் தன்னுடைய திறமைக்கு எந்த தென்னிந்திய நாடக மேடை சார்லி சாப்ளினும் போட்டி போட முடியாது அப்படின்னு விட்டல் ராவுடைய திறமைய வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து சிறப்பா செயலாற்றக்கூடியவர் அப்படிங்காரு என்பது இரண்டாவது நம்பிக்கை. சாதாரணமாக தாலுகா ஆபீஸ் குமாஸ்தா அல்லது எலிமெண்ட்ரி
பாடசாலை உவாத்தியர் மாதிரி தான் காட்சியளிப்பார். அவருடைய தோற்றமே பார்த்தா அந்த ஒரு வாத்தியார் தோற்றத்தில் தான் இருப்பாங்க அப்படிங்காரு. சிற்சில முக்கிய சமயங்களில் மேல்நாட்டு உடைகளை அணிந்த ஒரு ஜாவா சுருட்டு சகிதமாக புறப்பட்டு விட்டால் அவரை விட்டல் ராவ் என்று நிரூபிக்கக்கூடியவர்களுக்கு என்ன வெகுதி வேண்டுமானாலும் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சிவபுரான் சிற்சில சமயங்களில் அர்த்தநாதீஸ்வரராக திகழ்வதும் உண்டு. கிப்ளிங் கவிதைக்கு விதிவிலக்காக, கிப்ளிங் கவிதைங்கிறத நான் கேள்விப்பட்டது இல்லை, ஆனா இதுல சொல்றாங்க கிப்ளிங் கவிதைக்கு விதிவிலக்காக நமது விட்டல் ராவ் கீழ்மேல் நாடுகளின் நடை உடை பாவனைகள் இரண்டும் கலந்து பரிணமித்த ஒட்டு மாங்கனியாக தனித்தமிழ் சிவத்தை முறியடிப்பதும் உண்டு. ரொம்ப பக்தியில இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பார் போல. அதான் சொல்றாங்க, இரண்டும் கலந்து பரிணமித்த ஒட்டு மாங்கனியாக தனித்தமிழ் சிவத்தை முறியடிப்பதும் உண்டு அப்படின்னு இதுல சொல்றாங்க. அதே மாதிரி சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் நெருக்கடியான காலம். ரகசிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் தம்மை ஒரு ஆதிசேஷனாக நினைத்து ஊக்கத்துடன் உழைத்து வருகிறார். வேதாந்திகள் சர்வ விஷ்ணுமயம் ஜகத் என்பார்கள். இன்ஸ்பெக்டரோ சர்வம் சந்தேகமயம் ஜகத். எதையுமே ஒரு சந்தேக நோக்கோடைய பார்க்கக்கூடிய வேதாந்திகள் என்ன சொல்லுவாங்களாம், சர்வ விஷ்ணுமயம் ஜகத்துன்னு சொல்லுவாங்களாம். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, அதை அப்படியே மாத்தி சொல்றாங்க பாருங்க, இன்ஸ்பெக்டரோ சர்வ சந்தேகமயம் ஜகத் என்பார்கள் அப்படிங்காரு. அடுத்து, சிவப்பு புடவை முதல் சிவப்பு கழுத்துப்பட்டி ஈராக சதி கூட்ட அங்கத்தினர்களின் சின்னமாகவே கருதுவார். சிவப்பு புடவை முதல் சிவப்பு கழுத்துப்பட்டி ஈராக சதி கூட்ட அங்கத்தினர்களின் சின்னமாகவே கருதுவார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தாடி வைத்த பைராகி முதல் நாவிதனுக்கு கூலி கொடுக்க விதியில்லாத கூலிக்காரன் வரை தொழில் புரட்சி அங்கத்தினர்கள். தாடி வைத்த பைராகி முதல் நாவிதனுக்கு கூலி கொடுக்க விதியில்லாத கூலிக்காரன் வரை தொழில் புரட்சி அங்கத்தினர்கள் அப்படின்னு அடுத்த லைன்ல சொல்றாங்க. இவ்வாறு இவர் தாம் ஆழ்ந்த அனுபவத்தால் கண்டுபிடித்த விஷயங்களுடன் எடுத்த கேசுகள் எல்லாவற்றையும் வெற்றி பெற்று வாகை சூடி வந்திருந்தும் அவரது அந்தர ஆத்மாவின் லட்சியமாக சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பதவி இன்னும் லட்சிய உலகிலே இருந்து வருகிறது. சர்க்கிள்னா நம்ம சொல்லலாம், அந்த பகுதிக்கே ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த கனவு மட்டும் அவருக்கு நிறைவேறல அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அடிக்கடி தான் எதிர்பார்த்தும் எட்ட முடியாத சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் உடைவுடன் தமது சரீரம் நடமாடும் தோற்றமாகவே இருக்கும் இவருக்கும் மிகுந்த உற்சாகத்தை அளித்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 5 மணி முதல் 51/2 மணி இருக்கலாம் அப்படின்னு ரகசிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் விட்டல் ராவ் போலீஸ் சூப்பரண்ட் துறை பங்களாவை நோக்கி தான் வழக்கப்படி செய்யும் புண்ணிய சோஸ்திர யாத்திரையை நடத்தி கொண்டிருந்தார். முன்னெரிக்கை கொடாது தன்னை வேட்டையாட வரும் மோட்டார்களுடன் கிளித்தட்டு மறித்துக் கொண்டே சூப்பரண்ட் துறை அவர்களின் பங்களா வாசல் அடைந்தார். இதற்குள் சாயங்காலமும் மேகங்களுடன் கூட்டுறவு செய்து கொண்டு வெளிச்சத்தை அதிக மங்களாக்கி விட்டன. கண்ணு கெட்டிய தூரம் எல்லா திசைகளையும் பார்த்தார். ஒரு மனித பிராணி கூட இல்லை. பிறகு பூமியில் எங்கேயாவது வெடிகொண்டு ஏதேனும் ஒரு வேலை மறைத்து வைக்கப்பட்டிருக்க கூடுமே என்று கூர்ந்து கவனித்தார். அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அவரு தீச்சயமான பார்வை ஒரு துண்டு கடிதத்தின் மீது சென்றது. உடனே பாய்ந்து சென்று வெகு ஜாக்கிரதையாக எடுத்தார். என்ன ஆச்சரியம்! அது சிவப்பு இங்கில் எழுதப்பட்டு இருந்தது. சாதாரண நோட்டு புத்தகத்திலிருந்து கிழிக்கப்பட்ட காகிதம்தான். எழுதப்பட்டிருந்த விஷயம்தான் அதிக சந்தேகத்தை உண்டு பண்ணியது அப்படின்னு சொல்லிட்டு இதுல
இந்த கதையில பாத்தீங்கன்னா கதையுடைய மையக்கதை திருக்குறளையும் திருக்குறள் பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்களையும் பற்றி தான் அந்த கதையுடைய மையக்கரு. அதனால இங்க இடையில ஒரு திருக்குறள் சொல்றாரு, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை என்று இருந்தது அப்படிங்கிற இந்த வரி இங்க வருது. கையெழுத்தையும் அதில் எழுதியிருந்த மாதிரியவும் பார்த்தால் சட்டசபை அங்கத்தினராகவோ அல்லது சர்வ கலாசாலை மாணவராகவோ இருக்க வேண்டும் என்று அவருக்கு யூகித்தார். ஆம், எழுதியவருக்கு புரட்சி எண்ணங்கள் முதிர்ந்தது. பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் மந்திரத்தை ஆஹ் மனப்பாடம் செய்வது போல் தப்பும் தவறுமாக துப்பாக்கி என்ற வார்த்தையை எழுதியிருப்பானா அப்படின்னு கதையில சொன்னாங்க. மழை திடீரென்று வந்து அவரது எழுத்து வேலையை தடை செய்திருக்க வேண்டும். பின் ஏன் தூமலை என்று அதை எழுத வேண்டும்? யோசிக்க யோசிக்க துப்பறியும் வித்தல்ராவுக்கு ஒரு பயங்கரமான அபாயகரமான கொலை பைத்தியம் பிடித்த புரட்சிக்காரனுடைய வேலை என்பது உறுதியாயிற்று. ஆனால் யார் என்ற மறுகேள்வி பிறந்தது. காலடி தடங்கள் தரையில் இருக்கின்றனவா என்று பூமாதேவியை ஏறக்குறைய முத்தமிடும் அளவு முகத்தை குனிந்து கூர்ந்து நோக்கினார். அந்த குற்றவாளியை பற்றிய தடயங்களை தேடி பார்க்காங்களா. அங்க பூமியை பூமாதேவி அப்படின்னு சொல்றாங்க. ஏறக்குறைய முத்தமிடும் அளவு முகத்தை குனிந்து கூர்ந்து நோக்கினார். ஒரே விதமான காலடி தடங்கள். முட்புதர் நிறைந்த மைதானத்தை நோக்கி ஒரு ஒற்றையடி தடத்தின் வழியாக செல்வதை கண்டார். முதலில் அவற்றை அளந்து கொண்டு வெகு ஜாக்கிரதையாக நடமாடும் மனித உதாரணமாக சென்றார். முட்புதர்கள் படர்ந்து ஒரு ஆள் உயரம் வளர்ந்திருந்தால் அம்மாதிரி நடப்பதற்கு வித்தல்ராவை போல் தொழிலில் பயிற்சி இருந்தால் முடியும். இவ்வாறு பதுங்கி பதுங்கி சென்று ஒரு முட்புதரை நெருங்கினார். அதன் மறுபக்கத்தில் பிரசங்கம் செய்வது போல் ஒரு மனித குரல் கேட்க கிளைகளின் ஊடே முட்கள் கண்களில் குத்தாமல் நோக்கினார். அவரது தீட்சயமான பார்வையில் 10-15 பேர் கூடிய ஒரு கூட்டத்தின் முன் சிவப்பு கழுத்து பட்டி அணிந்த ஒரு வாலிபன் உற்சாகமாக ரசகம் செய்வது தெரிந்தது. சிவப்பு கழுத்து பட்டி சரியா ஆன கூட்டம் உடனே உடல் முழுவதும் உயர்த்தது. புரட்சிக்காரருக்கும் நமக்கும் 43 அடிதான் தூரம் இருந்தால் யாருக்குத்தான் வியர்க்காது. அப்போ புரட்சிக்காரனை இந்த இடத்துல பாத்துட்டாரு. இந்த விட்டல் ராவ்ங்கிற கதாபாத்திரம் புரட்சிக்காரனை பாத்துட்டாரு. அடுத்து பாருங்க, இக்கொடுமையை அநாகரிகமான மனித தன்மையற்ற கொடுமை இனி பொறுக்க மாட்டோம். நாளைக்கு தீர்மானமாக என்ற பிரசங்கியரின் வார்த்தைகள் ஆம் ஆம் நாளைக்கு கட்டாயமாக என்ற வார்த்தைகளுடன் சபையோரின் கரகோஷத்தினுடைய மறைந்தது. நமது ராவ்ஜியின் மணக்கண் முன் ரகசிய போலீஸ் நிபுணர் கொலை என்ற பத்திரிகை தலைய அங்கங்கள் முதல் உபகார சம்பளம் பெறும் தன் விதவியான மனைவி வரை சினிமா படம் போல் தோன்றி மறையலாயின அடிக்கிறா. அப்போ கொஞ்சம் புரட்சிக்காரனால நமக்கு எதுவும் துன்பம் வந்துருமோ அப்படிங்கிற நினைச்சு பார்க்காரு. நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அந்த வித்தல் ராவ் துப்பறியும் போலீஸ் யோசிக்காரு. ஆனால் அடுத்த நிமிஷம் அவரது ஆத்மார்த்தமான ஒரு லட்சியமான சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் உடையுடன் மணக்கண் முன் தோன்றிய ஒரு புதிய உற்சாகத்தையும் வீரத்தையும் அளித்தது. எப்படியாவது உயர் பதவிக்கு தான் போகணும் அப்படிங்க நினைக்காரு. இருந்தாலும் நமக்கு அந்த உயர் பதவிக்கான லட்சியத்தை எப்படியாவது அடைஞ்சு ஆகணும். இதுக்கெல்லாம் கண்டு பயப்படக்கூடாது. இந்த புரட்சிக்காரனுடைய நமக்கு தீங்கு வந்துடும் அப்படின்னு பயப்படக்கூடாது. நம்ம எப்படியாவது கொஞ்சம் பயம் வருது, இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு நம்ம லட்சியமான சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் உடைய நம்ம என்னைக்குங்க கண்டிப்பா அணியணும் அப்படின்னு இந்த துப்பறியும் போலீஸ் வித்தல் ராவ் சொல்றாரு. இதற்குள் பிரசங்கம் முடிந்து விட்டது. அவர்கள் எல்லோரும் ஒருவராக தலைவன் நீட்டிய காகிதத்தை கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தார்கள். ரத்தத்தினால் எழுதாவிட்டாலும் சிவப்பு இங்கிலாவது இருக்க வேண்டும் என்பது வித்தல் ராவின் திடமான நம்பிக்கை.
இப்பொழுது தலைவனை கூர்ந்து கவனிக்க அவகாசம் இருந்தது. தனக்கு உளவு கொடுத்த சிறு துண்டு கடுதாசி அவன்தான் எழுதியிருக்க வேண்டும் என்று பட்டது. பேச்சும் குரலும் ஒரு பயங்கரமான பைத்தியக்கார புரட்சிக்காரனுடையது போலிருந்தது. அவனது கால்கள் பாதங்களும் தாம் முன்பு அளவு எடுத்த தடத்தையே ஒத்திருந்தது. அப்போ அந்த புரட்சிக்காரங்க வந்து மொத்தமா கூட்டமா இருந்து கலந்து ஆலோசித்து ஏதோ முடிவெடுக்காங்க. அத வித்தல்ராவ் வந்து இங்க பாத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி துப்பறிஞ்ச அந்த வழித்தடங்களுடைய கால் பதங்களும் அந்த புரட்சிக்காரனுடைய கால் தடமும் ஒத்து இருக்கத அங்க இருந்து இங்க உறுதி செய்தாரு. சபை கலைந்தது. ஒவ்வொருவராக ஒவ்வொருவரும் பாதை வழியா பசு போல் மெல்ல ஆரம்பித்தனர். துப்பறி இன்ஸ்பெக்டரும் புறப்பட்டார். வலக்கையில் ஒரு நீண்ட உடைமரத்தின் முள் இருந்தது. இடப்பையில் கூர்மையான பென்சில் இருந்தது. புரட்சிக்காரர் கண்டு கொலை செய்ய வந்தால் உயிர் போகாமலாவது ஒரு வீரப்போர் நடத்தியிருப்பார் என்பது சின்னம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ஒன்றோ. ஆனால் அப்படிப்பட்ட அசம்பாவிதமான விஷயம் ஒன்று நடக்கவில்லை. அப்ப அவரு யோசிக்காரு, நம்மளுக்கு புரட்சிக்காரங்கெல்லாம் ஏதாவது துன்பம் ஏற்பட்டுன்னா என்ன பண்ண அப்படின்னு யோசிக்காரு. கையில உள்ள ஆயுதமா, அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரி அவர் கையில இருக்கக்கூடிய அந்த பொருளை வச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த துப்பறியும் போலீஸ் வித்தல் ராவ் யோசிக்காரு. அவர்கள் யாவரும் சென்ற பின் வெகு ஜாக்கிரதையாக மாறு வேடம் புனைந்தார். தலையில் முக்காடு இட்டு கிழவன் நடக்கிற பாவனையாக 2வது குளவி பருவம் எய்தி இடையிடையே இருமல் பஜனையுடன் அந்த புரட்சி தலைவனை தொடர்ந்தான். நாளைக்கு ஒரு மர்மமான சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை திட்டவட்டமாக யூகித்துக் கொண்டு அறிந்தார். காலை 10 மணி. பாளையங்கோட்டை கலாசாலை விளையாடும் இடத்தில் இருந்த ஒரு பெரிய மாமரத்தின் அடியில் முந்திய நாள் புரட்சி கூட்டத்தார் உல்லாசமாக பேசிக்கொண்டே புத்தகங்களை அம்மானை விளையாடி கொண்டிருந்தனர். புரட்சி தலைவர் என்று சொல்லப்பட்டார். எவ்வளவு கம்பீரமாக கடிகாரத்தை பார்க்க முடியுமோ அவ்வளவு கம்பீரமாக பார்த்துவிட்டு திடீரென்று ஒருவனை நோக்கி, சங்கர், நீ அங்கு நின்று பண்டிதர் கிளாஸிற்கு போனதும் வந்து சொல் என்று அனுப்பிவிட்டு தனது புத்தகங்கள் இடையே வைக்கப்பட்டிருந்த நீண்ட உரையை ஜாக்கிரதையாக திறந்து ஒரு பத்திரம் போன்ற கடிதாசியை மிகவும் ஊக்கமாக வாசித்துக் கொண்டிருந்தார். உரையில் மாணவர் வீர சுதந்திரம் என்று பெரிதாக எழுதப்பட்டிருந்தது. இவர்களுக்கு சற்று தூரத்தில் தலையில் முக்காடு போட்டு நரைத்த மீசை உடைய கிழவர் இவர்களை பார்க்காததுமாக கண்காணித்து வந்தார். கலாசாலை மணி பாடம் ஆரம்பிக்கலாயிற்று என்பதை நீண்ட ஓசையில் பிலாக்கணம் வைத்தது. சங்கர் அவர் போய்விட்டார் என்று தலை தெறிக்க ஓடி வந்து சொன்னான். உடனே எல்லோரும் புரட்சி தலைவருக்கு பின் வரிசையாக வந்து நின்றார்கள். சிவப்பு கழுத்துப்பட்டி நெடுநாளாக வண்ணானை நெடுநாளாக ஏமாற்றிக் கொண்டிருக்கும் கருப்பு கதர் சட்டை, ஒரு மல்லி வேசி நம் புரட்சி தலைவரது தேகத்தை அலங்கரித்தன. வலது சட்டை பையில் ஏதோ பருத்து துருத்தி கொண்டிருந்தது. எல்லோரும் தலைவனை தொடர்ந்தனர். ஊர்வலம் வகுப்பின் கதவு வரை போய் நின்றதும் புரட்சி தலைவர் மிகுந்த கம்பீரமாய் நாடகத்தில் அயன் ராஜபாட் முதல் தடவை பிரவேசிப்பது போல் நடந்து சென்றது. தனது கையில் இருந்த நீண்ட உரையை பண்டிதர் அருகில் இருந்த மேஜையின் மேல் வீசி எரிந்துவிட்டு திரும்ப வெளியிலிருந்து கூட்டம், மாணவர் வாழ்க, மாணவர் வெல்க ஏக குரலில் கோஷ சத்தம் வருது. பிறகு புரட்சி வீரர் தன்
தனது புரட்சி தலைவர் அவசரமாக இவர்களை தொடர்ந்த கிழவனை யாரும் கவனிக்கலை. கோட்டைக்கு வராரு புரட்சி தலைவர், மாமர கோட்டைக்கு வராரு. அவசரமாக இவர்களை தொடர்ந்த கிழவனை யாருமே கவனிக்கல. அதான் அந்த கிழவன் இடத்துல இருக்க யாருன்னா இந்த வித்தல் ராவ் கதாபாத்திரம் சுப்ரீம் போலீஸ். பண்டிதருக்கு இம்மாதிரியான நடத்தை மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் என்றாலும் முகத்தில் ஒன்றும் தெரியவில்லை. பண்டிதர் அல்லவா? பிறகு அந்த உரையை பிடித்து உள்ளிருந்த பத்திரத்தை வாசித்தார். அதன் பின் வருமாறு: மாணவர் சுதந்திர பத்திரம், பாளையங்கோட்டை கலாசாலை 13வது வகுப்பு BA முதல் வருஷத்து மாணவர்களது மாணவர் சுதந்திரம் சுயமரியாதை சங்கத்தின் ஆதரவின் கீழ் 13/8/33 நடந்த பொதுக்கூட்டத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். ஒண்ணு பாத்தீங்கன்னா தீர்மானம் சொல்றாங்க இச்சங்கம்: மாணவர் சுயமரியாதைக்கு இழுக்காகவோ அநாகரிகமான மனித தன்மையற்ற கொடூரமான முறையில் பண்டிதர் நடப்பதை வெறுத்து கண்டிக்கிறது. 2வது பாத்தீங்கன்னா, மாணவர்கள் தொன்று தொட்டு வந்த உரிமைகளை வியாசங்கள் புத்தகங்கள் கொண்டு வராமல் இருந்தால் முதலியன மறுபடியும் வற்புறுத்துகின்றது. இது வந்து பிராக்கெட்ல போட்டாங்க, வியாசங்கள் புத்தகங்கள் கொண்டு வராமல் இருந்தால் முதலியன அப்படின்னு பிராக்கெட்ல போட்டு அடைப்புக்குறி போட்டு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வற்புறுத்துகின்றது அப்படின்னு சொல்றாரு. தண்டம் வசூலிக்கும் கோழைத்தனமான செய்கை தனது முழு ஆத்ம பலத்துடன் கண்டிக்கிறது. இதெல்லாம் அந்த தீர்மானத்தில் சொல்றாங்க. மனிதரை விலங்குகளிலிருந்தும் பாகுபடுத்தும் சிரிக்கும் உரிமை மாணவர்களுக்கு உண்டு என்பதை மிகவும் அழுத்தமாக வற்புறுத்துகிறது. மாணவர்கள் தனியாகவோ சேர்ந்தோ ஏக குரலாகவோ சிரிக்கலாம் என்பதை பண்டிதருக்கு மிகவும் கண்டிப்பாக அறிவிக்கிறது. மாணவர் வாழ்க, மாணவர் வெல்க. மாணவர் சுதந்திர மரியாதை சங்கம். இதை முழுவதும் வாசித்த பின்னும் பண்டிதர் முகத்தில் ஒரு புன்னகை தான் தவழ்ந்தது. வேலைக்காரனை கூப்பிட்டு இச்சுதந்திர பத்திரத்துடன் ஒரு சீட்டும் எழுதி பிரின்சிபாலுக்கு அனுப்பிவிட்டு அங்கு மிகவும் பொறுமையுடன் காத்திருந்த மரபெஞ்சிகளுக்கு வெகு உற்சாகமாக மௌன பிரசங்கம் ஒன்று, தனித்தமிழ் வீர வாழ்க்கையை பற்றி இருக்கலாம், நடத்திவிட்டு நேரம் முடிந்ததும் பிரின்சிபாலை காண சென்றார். பிறகு 20 புரட்சி வீரர்களுடைய மாமர கோட்டையை முற்றுகையிட அணுகினார்கள். அங்கு செல்லும் வரை பிரின்சிபாலின் கோபக்கினி மீசையில் துடித்துக் கொண்டிருந்தாலும் அவர் நெருங்கியதும் தனது கைக்குட்டையால் வெள்ளை கொடி காட்டுவது போல காட்டி ஆங்கிலத்தில், நடேசா இங்கே வா என்று அந்த புரட்சி தலைவனை தமது சமரச கமிட்டிக்கு அழைத்து ஒரு சுத்த வீரனது உயரிய மனோதர்மத்தை காட்டியது. நடேசன் தனது வீரர்களுக்கு கண்களில் சமிக்கை செய்துவிட்டு கம்பீரமாக நடந்து சென்று தனது பூரண சுதந்திரத்தை பிரின்சிபால் முன் நிலைநாட்ட பயப்பட மாட்டான் என்பதை காண்பிக்குமாறு தனது பையில் கையை போட்டார். துரத்தி கொண்டிருந்த பாக்கெட்ல வந்து அடைப்புக்குறிகளை துருத்தி கொண்டிருந்த அப்படின்னு பாக்கெட்ல போட்டிருக்காங்க. இந்த சிறுகதையில பையில் கையை போட்டார். அடே பாவி, என்ன செய்ய போகிறாய் என்று கத்திக்கொண்டே அங்கிருந்த கிழவர் நடேசன் மீது பாய்ந்து அக்கையை எட்டி பிடித்து வெளியே இழுக்க முயன்றார். தனது பூரண சுதந்திரத்தை நிலைநாட்டும் சமயத்தில் குறுக்கே விழுந்த தடை செய்யும் கிழவரையா நடேசன் பொருட்படுத்துகிறான், முடியாது என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு பையில் வைத்த கையை எடுக்காமல் தனது தலைமை பதவிக்கு வரவிருந்த இகழை தனது முழு ஆத்ம பலத்துடன் துடைத்து விட்டான். கிழவரோ தமது பிடிக்கும் திறமையில் உடும்பின் உடன் பிறந்த சகோதரன் போல் காணப்பட்டார். அந்த கிழவர் கதாபாத்திரம் தான் இங்க வந்து அந்த இதுல வரக்கூடிய அந்த புரட்சிக்காரன் பார்த்தா மாணவர்களுடைய தலைவரா இருக்காரு போல. கதையை வாசிக்கல அப்படித்தான் தெரியுது. அந்த கிழவர் கதாபாத்திரம், நான் அந்த வித்தல் ராவ் கதாபாத்திரம் தான் கிழவர் வேஷத்துல இருக்காரு. நடேசன் இதை மாணவர் சுதந்திர சுயமரியாதை சங்கத்தின் குருசோத்திரமாக எண்ணினான். வித்தல் ராவ் இதை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டும் 2வது பிளாசி யுத்தமாக மதித்தார். அங்க வந்து குருசோத்திர போரையும் பிளாசிக்கு யுத்தமாக யார் சுப்ரீம் போலீஸ் வந்து இத பிளாஸ்டிக் போரா வர்ணிக்காரு. அதே மாதிரி அந்த
மாணவர் சங்க தலைவர், அந்த மாணவர் சங்க அமைப்பு வந்து குருசூத்திரமாக அந்த நிகழ்வை வர்ணிக்காங்க. மாணவர் சுதந்திர சுயமரியாதை சங்கத்தின் குருசூத்திரமாக எண்ணினான். வித்தல் ராவ் இதை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டும் இரண்டாவது பிளாசி யுத்தமாக மதித்தார். இம்மாதிரி எதிர்பாராத விதமாய் தமது சமரச மகாநாட்டிற்கு வந்த இடையூறு பிரின்ஸ்பால் துரை அவர்களின் மனதில் ஒரு நெருக்கடியான நிலைமையை ஏற்படுத்தி விட்டது. தமது தலைவரின் வீர யுத்தத்தை கண்ட மாணவர் வெல்க, ஸ்ரீயுத நடேசருக்கு ஜெய் என்று கோஷித்து உற்சாகமூட்டினார்கள். பிரின்ஸ்பாலும் பண்டிதரும் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தின்றனர். இதற்குள் கிழவருக்கும் குமரருக்கும் நடந்த முஸ்தி யுத்தம் ஜெயலட்சுமியை யாருக்கும் வெற்றியை கொடுப்பது என்னும் ஒரு நெருக்கடியான ஜெயலட்சுமியை யாருக்கு வெற்றியை கொடுப்பது என்னும் ஒரு நெருக்கடியான நிலைமையில் கொண்டு வந்து வைத்து விட்டது. கடைசியில் கிழவர் திடீரென்று தந்திரத்தை மாற்றி குஸ்தி திறமையால் வாலிபன் கையை அப்படி இப்படி திமிர விடாமல் பிடித்து கொண்டார். அன்று மாணவன் சூசு சங்கத்தின் தோல்வியாகவும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் வெற்றியாகவும் போர் முடிந்தது. கிழவனாலும் சிங்கத்தின் தைரியத்தை படைத்த வெற்றி வீரனை கண்டு யாரும் சித்திர பதுமை போல் நின்றனர். இடக்கையால் நடேசனை பிடித்து இறுகி கொண்டு மிகுந்த கம்பீரமாகவும் தனது வலது கையால் வெள்ளைக்காரர் தொப்பியை எடுக்கும் பாவனையாகவும் பொய் மீசியை எடுத்துவிட்டு, நான் தான் வித்தல் ராவ் சிஐடி என்று பிரின்ஸ்பாலுக்கு தனது சுய உரிமையை காட்டினார். காரியம் என்னவென்று விளங்காவிட்டாலும் பிரின்ஸ்பாலுக்கு வித்தல் ராவின் நாடக திறமையை போற்றாமல் இருக்க முடியவில்லை. அவர் உடனே, உமக்கு எனது மாணவருடன் என்ன வேலை என்றார். அவன் ஒரு பயங்கரமான புரட்சிக்காரன். உம்மேல் வெடிகுண்டை எரிய எத்தனித்தான். நேற்றே இவன் சூழ்ச்சியை எல்லாம் கண்டுபிடித்து விட்டேன். என்னை இவன் ஏமாற்ற முடியுமா என்று சொல்லிக்கொண்டே புரட்சி தலைவன் சட்டசபையில் இருந்து அந்த பயங்கரமான வாசுவை எடுத்தார். அது கசகி போன சோற்று பொட்டணமாக இருந்தது. உடனே யாவரும் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. வாலிபனாகினும் இவ்வளவு சுதந்திரம் உன்னிடம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்னை ஏமாற்றி விட்டதாக மனப்பால் குடிக்காதே, என் கையில் ரெக்கார்டு இருக்கிறது என்று நடேசனை நோக்கி உரிமை விட்டு பிரின்ஸ்பால் துரையிடம் பேச எத்தனித்தார். இப்பொழுது வித்தல் ராவ் தான் வரம்பு மீறி கலவரம் விளைவிக்கவில்லை என்பதை பிரின்ஸ்பாலுக்கு ரூசு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆகையால் தான் கண்டுபிடித்த விஷயங்களை எடுத்து சொல்லி சிறு துண்டு கடிதத்தை காண்பித்தார். எங்கே அந்த துண்டு கடிதத்தை பார்ப்போம் என்றார் பண்டிதர். இதோ இந்தாருங்கள் என்று கொடுத்தார். பண்டிதர் அதை வாங்கி கவனித்து விட்டு நடேசனுக்கு தமிழில் போய்விடும் போலிருக்கிறதே, என்ன தப்பு, குரல்கடவா சீர்தலைகளை கவனித்து எழுத தெரியாது என்று பண்டிதர் சிறிது கோபம் கொண்டாரு. அந்த பேப்பர்ல இருக்க செய்தி வந்து திருக்குறளை வந்து தப்பா எழுதியிருக்காரு. சீரை பிரிக்காம எழுதியிருப்பார் போல. ஆனா அத நம்ம துப்பறியும் நடேசன் வந்து தவறா உணர்ந்துட்டாரோ, துப்பறியும் வித்தல் ராவ் தவறா உணர்ந்துட்டாரோ அப்படின்னு என்ன தோன்றது இந்த கரையில. அடுத்து பாத்தீங்கன்னா, இது இவன் எழுதியதுதான் என்று தெரிந்து இவன் கூட்டத்தை ஏன் கைது செய்யக்கூடாது என்று தமது கட்சியை சம்பித்தவர் போல் வித்தல் ராவ் கர்ஜித்தார். பண்டிதர் மிக சர்வசாதாரணமாக, இது திருக்குறள், இதற்கு பரிமேலாக உரை சொல்கிறார் என்று ஆரம்பித்து சிறு பிரசங்கம் நடத்தினார். வித்தல் ராவ் தனது முழு சாமர்த்தியத்தாலும் ஒவ்வொரு அம்சமாக கண்டுபிடித்த கேஸ் அந்த சோற்று பொட்டணத்தை போல் சிதைந்து போனது. மிகவும் பரிதாபகரமாக இருந்தது. பிரின்ஸ்பாலும், நீங்கள் வகுப்புக்கு போங்கள், ராயர்வால் உமது துப்பரின் திறமையை வேறு இடத்தில் காட்டும். நீர் என் மாணவரை சந்தேகித்து என்னை சந்தேகித்தது மாறுதி. இனி இங்கு அரை நிமிஷம் நிற்கக்கூடாது, போம் அப்படின்னு சொல்லுவாரு என்று ஒரே கல்லில் 2 பச்சிகளை அடித்த மாதிரி தமது அதிகாரத்தை நிலைநாட்டி மறைந்தார். 5 நிமிஷங்களுக்கு
அப்புறம் மாசுசு சங்கத்தின் அங்கத்தினர்கள் மாமரக்கோட்டையிலும் மருந்திற்காவது கிடையாது. வித்தல்ராவ் திரும்பி போன யாத்திரை வர்ணிக்காமல் நம்மால் முடியாது. தம்மை ஏமாற்றி தமது கேஸை பாலாக்கின திருக்குறளையும் அதை எழுதியவரையும் அவர் இன்று மன்னிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்காங்க ஐயா. ஐயா ஐயா நீங்க கதை முடிச்சது கேக்குதுங்கய்யா. இந்த கதையில பாத்தீங்கன்னா வித்தல் ராவ் வந்து வித்தல் ராவ் கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் இயக்கம். மாணவர் இயக்கத்துல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வருது. அதே மாதிரி வித்தல் ராவ் வந்து ஒரு துப்பறியும் போலீஸா இருக்காரு. அவரு சர்வ வல்லமை படைத்த ஒரு நபராகவும் இருக்காரு. அவரு சார்லி சாப்ளின் கூட வந்து என்ன பண்ணுவாராம், அவரே கூட ஒரு நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்கக்கூடிய அதிகாரியா இருக்காரு. அதே மாதிரி கடைசியில அவர் திருக்குறளை வந்து தவறா படிச்சதுனால அந்த மாணவர் சங்க தலைவரை தவறா எண்ணி துப்பறிய செல்லுதாரு. கடைசியில அது திருக்குறள் தவறா எழுதியதுனால வந்து தவறா சந்தேகப்படுதாரு. கடைசியில அந்த திருக்குறள் உரை எழுதியவரை கடைசியில என்ன சொல்றாருன்னா, ஒரே நிமிஷம் ஐயா, தம்மை ஏமாற்றி தம் கேஸை பாலாக்கின திருக்குறளையும் அதை எழுதியவரையும் அவர் இன்றும் மன்னிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதைய முடிக்காங்க ஐயா. ஒரு நீண்ட கதை தான் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. இல்ல நீங்க கதை சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. கதை சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேல எனக்கு வார்த்தைகளை தேட தெரியல. ரொம்ப நன்றி. வழக்கம் போல் பின்னூட்டத்தை இப்பொழுது புதிதாக தொடங்கி இருக்கிற நம்முடைய கணேச பெருமகனார் சாத்தூரிலிருந்து தொடங்குகிறார். சாத்தூர் சிங்கக்குட்டி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா பேராசிரியர்? கேக்குதா? நல்லா நீங்க மட்டும் பேசுறதே கேட்காது, பக்கத்துல இருக்க பேசுறதெல்லாம் கேட்கும். அதாவது திருக்குறள் செய்த திருக்கூத்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை சொல்லக்கூடியவர் வர்றதுனால இவருடைய ஐயா மகராஜன் வந்து இந்த திருக்கூத்தில் கலந்து கொண்டு இந்த கதையை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லி முடித்தார்கள். உண்மையிலேயே இந்த கதையை வந்து புதுமைப்பின் கதாசிரியர் வந்து எதை முன்வைத்து சொல்கிறார் என்று சொல்ல போனால், அதாவது காவல்துறையிலையும் இப்பேற்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளுக்கு வந்து அதுல வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, வேதாந்திகள் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்பார்கள், ஆனா இன்ஸ்பெக்டரோ சர்வம் சந்தேகமயம் ஜகத் என்பார். அப்ப அவருடைய தன்மை என்ன அப்படின்னா, அவர் வந்து விஜிலன்ஸ் அதிகாரியா இருக்காரு. எதை பார்த்தாலும் ஒரு சந்தேகம் வந்துருது. அதை வச்சுதான் திருக்குறள் வந்து எழுதி வந்து பண்ற. ஆனா உண்மையிலேயே அந்த பையன்களுக்கு வந்து ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. அப்ப அந்த வந்து இந்த மாணவர்களிடத்துல இருக்கக்கூடியதை தான் அந்த இதை சொல்றாங்க பாருங்க. அந்த பொதுக்கூட்டத்துல இருக்க தீர்மானம் பாருங்க, மாணவர் சுயமரியாதைக்கு இழுக்காக அநாகரிகமாக மனிதத்தன்மையற்ற கொடூரமான முறையில் பண்டிதர் நடப்பதை வெறுத்து கண்டிக்கிறது. அப்ப இவங்க இந்த தீர்மானத்துல அதை கொடுக்கும்போது என்னன்னா, அந்த பண்டிதர் வந்து அவங்களுக்கு ஒரு இழுக்காக இருக்கிற மாதிரி ஒரு சில செயல்களை செய்யறாரு, அநாகரிகமான வார்த்தைகளை விடுறாருன்னு அர்த்தம் வருது ஒண்ணு. இன்னொன்னு, மாணவர்களின் தொன்று தொட்டு வந்த உரிமைகள் பாருங்க. தொன்று தொட்டு அதான் எப்படின்னா, கல்லூரிக்கு வரும்போது அப்படியே கையை வீசிட்டு வரணும், புஸ்தகங்கள்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு சில நிலைமை இருக்கு பார்த்தீங்களா? அப்ப புஸ்தகத்தெல்லாம் நீங்க திருப்பியும் கொண்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி அந்த தீர்மானத்தை எப்படி எல்லாம் தீர்மானம் போடுறாங்கன்னு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, தண்டம் வசூலிக்கும் கோழைத்தனமான செய். இதுல என்ன தண்டம் வசூலிக்கிறது வந்து இவர் புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லி இல்ல புஸ்தகத்தை வாங்க சொல்றாரா, இல்ல நீ கொண்டு வராதனால நீ வந்து பெனால்டி ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்க முடியுது. அதே மாதிரி அவங்க எப்படின்னா பேசிக்கிட்டு சிரிக்கணும், அதுக்கு சிரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உரிமை கிடையாது, அதுக்கு அழுத்தம் சிரிக்க விடாம பண்றாங்க. அப்ப அழுத்தமாக வற்புறுத்துகிறது. மாணவர்கள் தனியாகவோ சேர்ந்தோ ஏக குரலாகவோ சிரிக்கலாம் என்பது பண்டிதருக்கு மிகவும் கண்டிப்பாக இருக்கின்றது.
அப்ப இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. இதைத்தான் எழுதி வச்சுட்டு அவங்க ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரகசியத்தை இவரு வந்து பாருங்களேன், இவர் வந்து எப்படின்னா சூப்பரண்டெண்டா பார்க்க போறாரு. அது சூப்பரண்டெண்ட பார்க்க போகும்போது பாருங்க, பங்களாவை நோக்கி தான் வழக்கப்படி செய்யும் புண்ணிய சேத்திரம் யாத்திரை. வழக்கப்படி செய்யும் புண்ணிய சேத்திரம் எவ்வளவு ஒரு நகைச்சுவையான வார்த்தையா இருக்கும் பாருங்க. எப்படியுமே வந்து மேலதிகாரிகளை போய் எப்படியாவது பார்க்கணும், என்ன விஷயங்கள் கேட்கணும் அப்படிங்கறத வந்து புண்ணிய சேத்திர யாத்திரைன்னு சொல்றாப்புல. அவன் புண்ணியம் செஞ்சிருக்கிற யாத்திரை மாதிரி. ஆனா அதுக்கு அடுத்த வரிதான் கொஞ்சம் வந்து எப்படி இந்த வாசகத்தை நம்ம எடுத்துக்கிடுறது அப்படின்னு தெரியல. முன்னறிக்கை கொடாது தன்னை வேட்டையாட வரும் மோட்டார்களுடன் கிளித்தட்டு மறித்துக் கொண்டு, கிளித்தட்டு விளையாட்டு நம்ம பார்த்திருப்போம். அவன பிடிக்க போகும்போது தொட்டாச்சுன்னா அவுட் ஆகி போய் இப்படியே போயிடுறேன். அப்ப மோட்டார்களுடன் சூப்பரண்டு துறையுடன் பங்களா வாசல் அடைந்தார். இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுறாங்கன்னா வந்து அவரை வந்து வேட்டையாடுறதுக்கு அதாவது அவரை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. பிடிக்கிறதுக்குன்னா மேலதிகாரி அவருடைய வேலை தன்மையை புரிஞ்சுக்கிறதா, அறிஞ்சுக்கிறதா, ஐயா இருக்காரா, இல்லையா, போயிட்டாரா, இல்ல டிமிக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காரா, இல்ல தூங்கிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு பாக்குறதுக்கு வேட்டையாட வர்றதுன்னா நம்ம வச்சுக்கலாம். அப்ப மோட்டார்ல வருதுன்னா. அப்ப இதெல்லாம் மறிச்சிட்டு போற மாதிரி இத சொல்லிடுறாரு. ஆனா அடுத்த வரியிலேயே பார்த்தோம்னா கண்ணு கட்டிய எல்லா திசையிலையும் பார்த்தா ஒரு மனித பிராணி கூட இல்லைன்னு சொல்றாப்புல. இது எதுக்கு? அப்ப அங்க வந்து மோட்டார்லோட ஆள் வர்றாங்க. அத பூரா தட்டி விட்டு போற மாரி சொல்லிட்டு, இது மனித பிராணிகளே இல்ல அப்படின்னு சொல்ற மாரி இருக்குன்னா, இது என்னன்னு தெரியல. வந்து அதிகாரி வீட்டுக்கு போயிட்டான்னா, அப்ப வந்து இவருடைய அலுவலகத்திலிருந்து அங்க போற வரைக்கும் இருக்கிறத சொல்றாரா? இல்ல அங்க இருக்கிற ஒரு கேட்ல இருந்து மட்டும் போறத சொல்றாரான்னு வந்து தெரியல. அ அந்த மாரி. அதே மாரி அ இன்னொரு இடத்துல ஆதிசேஷனாக நினைத்து ஊக்கத்துடன் உழைத்து வருகிறார். இதுக்கு காரணம் ஆதிசேஷனா நினைத்துன்னு எழுதும்போது, அப்ப ஆதிசேஷனுடைய உழைப்பு நம்மளுக்கு எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆதிசேஷன்ங்கிறது வந்து தெரியும். அது அ ஒரு கிருஷ்ணருக்கு படுத்திருக்கக்கூடிய ஆதிசேஷன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப ஆதிசேஷனாக நினைத்து அப்படின்னா, அப்ப ஆதிசேஷன் என்ன மாரி உழைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து புராண கதைகளை வச்சு நாம் தெரிஞ்சு கொண்டாதான். அப்ப அதனால அது என்னன்னு தெரியல. இன்னொன்னு ஐயா சொன்ன மாரி, இந்த கிப்ளிங் கவிதை அப்படி வந்து ஒரு மேல்நாட்டு அறிஞர் வந்து ருட்யார்ட் கிப்ளிங்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய கவிதை வந்து இப்னா ஆனால் சொல்லுவோம்ல, அந்த மாரி கவிதை, த த பிளானர்ஸ், த ஒயிட் மேன் பர்டன்ஸ், தி ரன் ஆஃப் தி மவுஸ், த ஜங்கிள் புக் இந்த மாரி கவிதைகள்லாம் இருக்கு. இந்த கவிதைகளுக்கு வந்து அதெல்லாம் விதிவிலக்காக இவருடைய தன்மை இருக்குன்னு சொல்ற மாரி கொண்டு போறாங்க. இந்த இந்த கதை வந்து எப்படின்னா, உண்மையிலேயே அவருக்கு வந்து தைரியமான ஒரு அதிகாரியா இருந்தா கூட ஒரு பயம் இருக்கு பாருங்க. இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு, இவங்க நம்மள வந்து கொன்னு புடுவாங்க போலுருக்கு. கொலை இன்னொன்னு செய்தி வந்துரும் போலுருக்கு. நம்ம மனைவி வந்து உபகார சம்பளம் வாங்கியிருப்பா. அதையும் நினைச்சுக்கிறாப்புல. ஒரு வந்து புரமோஷன் கிடைச்சிரும்ன்ட்டு ஒரு நிலையில வந்து ஒரு தைரியத்தை உண்டாக்கி வச்சுக்கிறாப்புல. அப்ப 2 விதமான இத வந்து இதுல சொல்றாங்க. அதாவது காவல்துறையில ஒரு அதிகாரிகள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்க. அதே மேலதிகாரிகள் எப்படி இருப்பாங்க? அதே மாரி மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க எதையெல்லாம் நினைத்து எல்லாம் வந்து இந்த மாரி தீர்மானங்கள் போடுவாங்க. இல்ல போராட்டங்கள் அறிவிப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. அந்த இத சொல்ற மாரி இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து கல்லூரி வந்து உங்களுக்கு என்ன அந்த பிரின்சிபால் கேட்கிறாங்க. உங்களுக்கு என்னங்க எங்க மாணவரோட? அப்படின்னா அந்த பிரின்சிபால் வந்து எப்படி இருக்கிறாரு? அப்படின்னு சொல்ற மாரி கொண்டு போறாங்க. இது ஒரு உண்மையிலேயே வந்து திருக்குறள்ல அவன் தப்பா கூட எழுதல. அதாவது இந்த அந்த இதத்தான் வந்து போட வேண்டியது. இடையில இருக்கிற அந்த துப்பார்க்கு துப்பாய அந்த இப்பு போடணும். இங்க இக்கு போடணும். துப்பார்க்கு துப்பாய மலை அப்படின்னு போடணும். ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் இருக்கு. அத வச்சு ஆனா அதையும் வந்து பாருங்க, துப்பாக்கி என்ற வார்த்தை எழுதியிருப்பானா அப்படின்னு சொல்றது வந்து தவறுமா? துப்பாக்கி தான் இருக்கு. அதாவது குறள்ல வந்து துப்பாக்கின்னு தான் இருக்கும். ஆனா இவரு தவறு அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்னா, இவரு வந்து துப்பாக்கிய வச்சு சுடுறதுக்கு வந்து ஏதோ பிளான் பண்றாங்கிறத இவரு தப்பா எடுத்துக்கிறார். அப்ப வந்து அதுல வந்து சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட அந்த தவறுமாக தப்பும் தவறுமாக துப்பாக்கி அப்படிங்கிறது துப்பாக்கி குரல்லையும் துப்பாக்கின்னு தான் வருது. அதுக்கு அடுத்து வந்து துப்பாக்கி இத்துன்னு வந்து துப்பார்க்குன்னு வரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இத வந்து இந்த வரி வந்து இங்கிட்டு வரணும். அது இல்லாம இவர் துப்பாக்கின்னு இவர் நினைச்சுக்கிறது வந்து வேற. இவர் வந்து துப்பாக்கி அவருடைய துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆயுதமாக நினைச்சுக்கிட்டு அவர் எழுதிட்டு வர்றாரு. ரொம்ப ஒரு சிறப்பான கதை. ஐயா மகராஜன் ஐயா வந்து நல்லா அந்த கதையை சொன்னாங்க. உண்மையிலேயே அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்களையும், வாழ்த்துக்களையும், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள்.
நன்றி தோழமையே. அரசியல் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி சார் இன்னைக்கு முந்திக்கிட்டாரு. நான் சொல்றேன் சார்னு சொல்ல வாய் எடுக்கிறதுக்குள்ள மகாராஜன் சார் நீங்க ரெடியானீங்களா, வாய் மூடிட்டேன். அப்புறம் அவர் ஸ்கிரீன்ல ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சாரா, ஐயோ நம்ம சொல்றேன்னு சொல்லியிருந்தா கூட அவர் முகத்துல இருந்த சந்தோஷம் போயிருக்குமே, நல்ல வேலை சொல்லாம விட்டோமேன்னு. இருந்தாலும் 2 கதை சொல்ற அதிர்ஷ்டம் அவருக்கு தான் கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் அவசரத்துக்கு செய்யற சாம்பார் இதுதான் டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி இவர் சொன்ன விதம் சார் நல்லா சொன்னாரு. நல்லா இருந்துச்சு இந்த கதை. நானும் அதை படிச்சேன். நானும் மீட்டிங் தொடங்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் படிச்சேன். ஆனா எல்லா கதையை விட இந்த கதை எளிமையா இருந்துச்சு. படிச்ச விட்டு புரியுற மாதிரி வார்த்தைகள்லாம் இருந்துச்சு. அதனால கதையை நல்லா கிரகிக்க முடிஞ்சது. ஆள் இல்லைன்னுட்டு நான் சொல்லலாம்னு நினைச்சேன், நல்ல கதையா இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் சார் உடனே ரொம்ப ஆர்வத்தோட சொன்ன மகாராஜன் சாருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நல்லா சொன்னீங்க சார். நன்றிமா நன்றிமா நன்றிமா. பாருங்க எவ்வளவு சந்தோஷமா நன்றிமாங்கிறாரு. நான் அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சு இருந்தேன்னா அது போயிருக்கும். சரிங்க சார். அடுத்து இந்த கதை ஒரு நகைச்சுவையா தான் எனக்கு பட்டுச்சு. எல்லாருமே அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல போய் மோதும் போது அந்த கதையை அவர் கொண்டு போற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய வரிகள்ல நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். நிறைய அவரு நக்கல் அடிச்சிருக்கிறதும் நல்லா, கிண்டல் பண்ணியிருக்கிறதும் நல்லா தெரியுது. புராணங்களை கொண்டு வந்திருக்காரு. அந்த பிரிட்டிஷ்காரனோட அந்த ஆட்சி அதையும் கொண்டு வந்திருக்காரு. நடைமுறையில இருக்கக்கூடிய மாணவர்களோட சிக்கல்கள் அதையும் கொண்டு வந்திருக்காரு. எல்லா கலவையா இருக்கு, ஆனா எளிமையா இருக்கு. புரிஞ்சு படிச்சீங்கன்னா நிறைய இடங்கள்ல நகைச்சுவை தென்படும். இதுல முதல் பக்கத்திலே நிறைய இருக்கு. அவரை பத்தி அந்த துப்பறிவாளர் யாருன்னு வெளிநாட்டுக்காரரை சொன்னாரு. என் வெளிநாட்டுலதான் துப்பறிவாளர் இருக்காரா, நம்ம நாட்டுல இல்லையான்னு அதுக்கும் ஒருத்தரை கோவிந்தன்றவரை காட்டினாரு. அடுத்து சுயமரியாதைக்கார நாஸ்திகர், பாருங்க இந்த வார்த்தைகள்லாம் எப்படி பயன்படுத்தி இருக்காருன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா அவரு எப்படி போனாலும் சாதாரண தாலுகா ஆபீஸ் குமாஸ்தா அல்லது எலிமெண்டரி பாடசாலை உபாத்தியார் மாதிரி தான் காட்சி அளிப்பார். அப்ப இவங்கதான் எளிமையா இருப்பாங்களா? ஏன்னா அந்த காலத்துல அப்படிதான், வாத்தியார்னா வேஷ்டி சட்டை ஒரு துண்டு, அதுதான் அடையாளம். இப்ப எல்லாமே மாறி போச்சு, அதை கொண்டு வராது. அடுத்து இந்த பங்களாவை நோக்கி அவர் நடக்கிறத வழக்கப்படி செய்யும் புண்ணிய சேஸ்திர யாத்திரையை நடத்தி அவர் வழக்கமா நடந்து போறதுதான், அது என்னமோ புண்ணியத்துக்கு யாத்திரை போற மாதிரி அந்த இதை காட்டுறாரு. அடுத்து அந்த மாலை நேரத்தை சொல்லும் போது சாயங்காலமும் மேகங்களுடன் கூட்டுறவு செய்து கொண்டு வெளிச்சத்தை அதிக மங்களாக்கி விட்டன. என்ன மாதிரி கூட்டுறவு, என்ன ஒரு வார்த்தையை யார் யாரு கூட்டு உறவு வச்சுக்கிறாங்க, என்ன ஒரு அழகா இருக்கு. அடுத்து இந்த குறள் மேல 4 சீர் கீழே 3 சீர் வரும். ஆனா அந்த எழுதினவங்க மேல 3 சீரையும் கீழே 4 சீரையும் கொண்டு வந்துட்டாங்க. அதான் அந்த குறள்ல ஒரு தப்பு. ஒரு வாத்தியார்ன்றவருக்கு அதான் அழகு, அவரு அதான் திறமை. எவன் கையெழுத்துன்னு கண்டுபிடிச்சிருவாங்க எத்தனை லெட்டர் இருந்தாலும். அதே மாதிரி எவன் எந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவான், எந்த எழுத்தை எப்படி எழுதுவாங்கிறத வச்சு பரிசு பேப்பரை கண்டுபிடிக்கிறவங்களும் இருக்காங்க. நோட்டு இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிற வாத்தியாருங்க இப்பவும் பெரும்பாலான வாத்தியார்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வகையில தான் அந்த பண்டிதர் கண்டுபிடிச்சிடுறாரு இந்த லெட்டரை யார் எழுதுனாங்கன்னு. ஆனா அவர் அந்த இடத்துல ஒரு அழகா கதாசிரியர் சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த மாதிரியை பார்த்தா சட்டசபை அங்கத்தினராக, பாத்தீங்களா, சட்டசபையில எம்எல்ஏ எல்லாம் அதிகம் படிக்காதவர்கள்ன்றத கொண்டு வர்றாரு. அடுத்து சென்னை சர்வ கலாசாலை மாணவனாக, ஒரு கால் அவங்க எல்லாம் ஆங்கிலம் பிற மொழி படிச்சவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் சிரமமா இருக்கும் இல்லையா, அது சொல்றாரு நான் நினைச்சுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சர்வ கலாசாலை என்பது தமிழ் மீடியம் ஸ்கூலா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. அது மாதிரி எழுதியவருக்கு புரட்சி எண்ணங்கள் முதிர்ந்த பைத்தியம். புரட்சி எண்ணமே அது மேலோங்கி இருக்குன்னா சொல்லலங்க, முதிர்ந்த பைத்தியம்னு சொல்றாரு. அதிகமான இது அந்த அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு வரையும் சொன்னா அப்புறம் எல்லாத்துக்குமே நேரம் வேணும். அந்த கிழவன் நடக்கிற அந்த பாவனையை 2வது குழவி பருவம், அவர் தள்ளாடி நடந்தாரு, நடையில தடுமாற்றம் இருந்தது அப்படியெல்லாம் சொல்ல,
ரெண்டாவது குழவி பருவம்னு நிறைய இருக்கு. அம்மானை விளையாட்டுது, வண்ணானை நெடுநாடாக ஏமாற்றி கொண்டிருக்கும் கருப்பு கதர் சட்டை. பாத்துங்க என்ன மாதிரி கொண்டு வர்றாரு எப்பா. அடுத்து இந்த மாணவர்களோட மனசு விட்டு எல்லாரும் சிரிக்கணும், இந்த 3 கோரிக்கையெல்லாம் இப்ப மாணவர்களுக்கு நிறைய சுதந்திரம். நாங்க அரியலூர் காலேஜ்ல படிக்கும்போது எங்க இவரு ஹெச்ஓடி, அவர் பேர் வந்து நல்ல முத்துசாமியே அவர் பேரு, வந்தாருன்னா எழுந்திருச்சு நிற்போம். அவர் போற வரைக்கும் ஒரு சின்ன துரும்பு கீழே விழுந்தா கூட சத்தம் கேட்கும். அப்படி வந்து எல்லாத்தையும் பார்ப்பாரு. எவனாவது மேல் பட்டன் போடலன்னா எழுந்திருப்பாரு. என் கிளாஸ்ல நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அவங்க 25 பேரு, யாரும் யார்ட்டையும் பேச மாட்டோம். 3 வருஷமா அப்படியே ஓட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு 40 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தருக்கு போறோம், போன் பண்ணி பேசுறோம், எல்லாம் நடக்குது. அன்னைக்கு யாரும் யாரு பக்கமும் திரும்ப கூடாது, அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. லேட்டா வரக்கூடாது. +2 பிள்ளைகள் கணக்குலதான் எங்களெல்லாம் நடத்துனாங்க. அவ்வளவுதான் இருந்தா. இப்ப வந்து இந்த மாதிரி கூடி நிற்க கூடாது, அரட்டை அடிக்க கூடாது. அவரெல்லாம் தூரம் கண்டாவே பயந்துட்டு ஓடினாங்க பசங்க அப்ப இருந்தவங்க. அததான் இங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. ரொம்ப நிறைய இருக்கு. சொன்னா அப்புறம் எல்லாருடைய நேரத்தையும் நான் எடுத்துக்கொண்ட மாதிரி ஆயிடும். நீங்க படிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த கடைசியா எந்த ஆசிரியரா இருந்தாலும் தன் மாணவனை விட்டு கொடுக்க மாட்டான். அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, அது விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது அவங்கள்ட்ட. நான் செங்கோல் அப்படியெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அவர் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கண்டிச்சு தண்டனை கொடுப்பாரு. மத்தவங்க முன்னாடி பையனை வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. அதுதான் அவரு சொல்றாரு, உமது துப்பறியும் திறமையை வேறு இடத்தில் காட்டும், நீர் என் மாணவரை சந்தேகத்தது என்னை சந்தேகித்த மாதிரி. இதான் வாத்தியாருக்குள்ள ஒரு பெருமை, அழகு. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் அவங்க பிள்ளைக. நான் சொல்லுவேன், என் முன்னாடியே வந்து சில பேரண்ட்லாம் இவன் வீட்டுல அப்படி பண்ணிட்டான்னு விடுவாங்க. இந்த பெருமா கேட்டுக்கு வெளியில வாம்புல கேட்டை தாண்டிடுச்சுன்னா என் பிள்ளை என் முன்னாடியே நீ என்ன அடிக்கிற, அதெல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோங்க. எல்லா ஆசிரியர்களுக்கும் அவங்க மாணவர்கள் பிள்ளைங்க தான். அந்த இதை அவர் கடைசியா முத்தாய்ப்பாய் முடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப அருமையா பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகான கதை, அறிவான கதை, நல்ல ரசித்து படிக்க வேண்டிய ஒரு கதையும் கூட. சாருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களே, எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நான் கதை சொன்னதுக்கு அப்புறம் 24ஆம் தேதி கேட்டிருக்கேன். அந்த கதைக்கு அப்புறம் இன்னொரு கதை வாய்ப்பு இருந்தா எனக்கு கொடுங்க. நானும் 2 கதை சொல்லணும்னு ஒரு ஆசை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. உங்களுடைய பின்னூட்டம் கூட முத்தாய்ப்பாக இருந்தது. ரொம்ப சிறப்பு, ரொம்ப அருமை, மகிழ்ச்சி. அடுத்ததாக பணித்துறை ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா சொல்றீங்களா? ஐயா பதிவு போட்டிருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அறச்செல்வி அம்மா சொன்னதே மிகச்சிறந்த ஒரு பின்னோட்டமா அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே நானும் ஒரு ஆசிரியனா இருக்கிறதுனால மாணவர்களை விட்டு கொடுக்காத தன்மை அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் பொருத்தமான ஒண்ணு. அதைத்தான் அந்த பேராசிரியர் செய்திருக்கிறார். ஒரு அருமையான செயல். ஏன்னா மாணவன் தவறே செய்தாலும் சரி, இப்போ அம்மா சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த கல்லூரி வாழ்க்கையை, நானும் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்லூரி மாணவன் கரந்தை தமிழ்ச்சங்கத்துல. அங்க அம்மா சொன்ன மாதிரி அவங்க வகுப்புல அவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்படி அங்க இருந்து இல்லையா, அது ஒரு பெரிய சாதனை. அது நாங்க படிக்கும்போது அதே போல சில மாணவிகள் சில மாணவர்கள் மட்டும்தான் உண்டு. அந்த காலகட்டத்துல தமிழ் படிக்கிறவங்க அவ்வளவுதான், குறைச்சலதான் இருந்தாங்க. அதுல ஒரு மாணவி, விடுதியில தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாணவி என்ன பண்ணிட்டா, ஒரு கடிதம் போட்டிருக்கா. அந்த கடிதத்தை கண்ட உடனே அவங்க பெற்றோர்கள் பதறி அடிச்சு உடையாந்துட்டாங்க. என்ன முதல்வர் கூப்பிட்டு அந்த பொண்ணை வர சொல்லு அப்படின்றாரு. ஒரு மாணவி தான் இருக்கா, அந்த பொண்ணை வர சொல்லுன்னு கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு உள்ளுக்குள்ள பெரிய கூட்டம் நடக்கு முதல்வர் அறையில. என்ன அப்படின்னா, இப்பதானே அந்த சுடிதார் மிடி அதெல்லாம் வந்திருக்கு. அப்ப இந்த பாவாடை தாவணி தானே போடுவாங்க விடுதியில. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, இருக்கிற ஆடை கிழிஞ்சு போச்சு போல இருக்கு, ஒரு பாவாடை கொண்டு வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு பாடை கொண்டு வான்னு எழுதிட்டா. எழுதினவர் மட்டும் இல்லை, இந்த முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணோம், அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம் இல்லையா, இன்ட்டு மார்க், அது மாதிரிலாம் போட்டு அனுப்புனதுனால அவங்க பதறிட்டாங்க. வந்து சொன்ன தனிமையில கூப்பிட்டு கண்டிச்ச அந்த தன்மை, அதைத்தான் நான் சொல்ல வரேன். எந்த பேராசிரியர்களும் மாணவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கூட
தனிமையில இதை நான் என்ன கூப்பிட்டு சொன்னதுனால எனக்கும் இந்த செய்தி தெரிஞ்சுது, இல்லைன்னா தெரியாது. அந்த அளவுக்கு முதல்வர் நடந்துகிட்டார். இங்க அந்த பேராசிரியரும் அது போல நடந்துகிட்டார். அதே போல இங்க இந்த விட்டல் ராவ் அப்படிங்கிறவரை பற்றி சொல்லும்போது, அவர் தன்னை ஒரு பெரிய துப்பறிவாளன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு அவர்கிட்ட இருக்குங்கிற மாதிரியே புதுமைப்பித்தன் காட்டுவார். ஏன்னா சில சமயங்கள்ல அப்படிதான் சில அதிகாரிகள் நடந்து கொள்றாங்க. அதுல என்னன்னா, அம்மா சொல்லாம விடுபட்டு போன ஒரே ஒரு செய்தி என்னன்னா, ஒட்டு மாங்கனி இல்லையா? ஒட்டு மாங்கனிங்கிறது என்னன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிற வெளிநாட்டு துப்பறிவாளன் அவனையும் இங்க உள்ள சில துப்பறிவாளர்கள், அதுல ஏதோ ஒரு சுவாமிகள்னு வரும், அவரையும் பின்பற்றி தான் இவர் அந்த ஜாவா சுருட்டு அப்படிங்கிறதெல்லாம் குடிக்கிறார். ஏன்னா துப்பறிவாளன் துப்பறிய போனா அது சுருட்டுலாம் குடிக்கணும். ஏன்னா ஒரே டென்ஷனா இருப்பாராம், அதையெல்லாம் குறைக்கிறாராம். அதனால அதெல்லாம் குடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு அது மனசுல உள்ள என்ன மன பிராந்தியா, மன எண்ணம், மன ஓட்டம் அப்படி அப்படி சிலருக்கு தோன்றிடுது. அது இந்த விட்டல் ராவுக்கும் நெஞ்சத்துல பதிஞ்சிருக்கு. இவரை வந்து சார்லி சாப்ளினையே தோற்கக்கூடிய அளவுக்கு இவருடைய நடை உடை பாவனைகள்லாம் இருந்ததுங்க மாதிரி சொல்லும்போது, புதுமைப்பித்தன் அவர்களுக்கு இந்த நகைச்சுவை உணர்வு, கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி இதுலலாம் குறைச்சலே கிடையாது. அவருடைய படைப்புகள் எல்லாவற்றிலும் இந்த கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி இது இல்லாம புதுமைப்பித்தனே இல்லை இல்லையா? அது அந்த அளவுக்கு அவருடைய படைப்புகள்ல பல சம்பவங்களை கேலி பண்ணுவாரு, நையாண்டி பண்ணுவாரு. அதனுடைய உண்மை தன்மை கருதி தான். அது ஒன்றும் வரட்டு கேலியோ வரட்டு நையாண்டியோ கிடையாது. சில பிடிக்காத சில இதை உண்மைத்தன்மையை நையாண்டியோடு சொல்லி நமக்கு அதை புரிய வைப்பார், அவ்வளவுதான். அந்த வகையில இந்த விட்டல் ராவை கேலியாகவும் கிண்டலாகவும் அவருடைய அவசரத்தன்மையை சொல்றாரு. அந்த திருக்குறள்ல உள்ள குறையை சொல்றாரு. மிக அற்புதமான கதை. உண்மையிலேயே மகாராஜன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக சொன்னாங்க. பின்னோட்டம் சொல்றவங்க என்ன தவிர மற்ற எல்லோருமே மிக சிறப்பாக தான் சொல்றாங்க. அருமையா இருக்கு நிகழ்ச்சி. நன்றி, நன்றி ஐயா, நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பொன் ஏழுமலை தோழர் இன்னைக்கு இணைஞ்சிருக்கீங்களே, வாய்ப்பு இருக்கா? ஐயா ஏழுமலை ஐயா. விஜிலாமா. அனைவருக்கும் வணக்கம். கதையை வந்து சிறப்பாக சொன்னார்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வழக்கம் போல இவருடைய கதையில வந்து நிறைய நையாண்டித்தனம் இருக்குது. ஒரு துப்பறிகிற ரகசிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து விட்டல் ராவ், அதான் விட்டல் ராவ்னு எழுதியிருக்காரு. அவருக்கு ப்ரமோஷன், அடுத்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா போகணும் ஆசை. அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு கேஸை பிடிச்சி நம்ம மேல வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனா இது சாராம்சம். இதை 2-3 பேராவுக்கு அவருடைய தன்மை, ஷெர்லாக் ஹோம்ஸ், மேல்நாட்டு ஷெர்லாக் ஹோம்ஸை கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. அர்த்தநாரீஸ்வரர்ங்கிற வார்த்தையா இருக்கட்டும், ஒட்டு மாங்கனி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், எல்லாரும் வந்து சர்வம் விஷ்ணுமயம் தான் சொல்லுவாங்க. இவர் சரணம் சந்தேகமயம்னு. அது போலீஸ்காரர்களுக்கே உரிய அந்த துப்பறியும் மனப்பான்மை, எதை பார்த்தாலும் சந்தேகப்படக்கூடிய தன்மை, இது எல்லாமே இருக்குது. இவர் அதே மாதிரி ஏதாவது ஒரு கேஸ்ல நம்ம முடிச்சு நம்ம வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆயிடலாம் அப்படிங்கும்போது தான் அவருக்கு இந்த ஒரு கேஸ் கிடைக்குது. ஆனா அவரு போய் பார்க்கும்போது அதை வந்து அவரு நினைச்சு செய்யறதுக்கும் போறாரு. ரகசியமா ஆலோசனை கூட்டம் நடக்குது, ரகசியமா நின்று பாக்குறாரு. அவருக்கு உள்ளுக்குள்ள அதை பார்க்கும்போது ரகசியமா நின்று பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, ரகசிய போலீஸ் நிபுணர் கொலை அப்படின்னு நாளைக்கு செய்தி வந்துருமோன்னு பயப்படுறாரு. அடுத்த நிமிஷம் யோசிக்கிறாரு, மனைவி வந்து உபகார சம்பளம் வாங்குற மாதிரியும் விதவை குலத்துல இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு நினைவு வருது. ஆனா அடுத்த நிமிஷமே வந்து பார்த்துட்டு நான் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி மிடுக்கா நமக்கு வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா வந்து ப்ரமோஷன் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அப்படி எண்ணங்கள் வந்து இது இயல்பு. உன்னை வந்து நேர்மறையா சிந்திக்கிறதும் இல்லைன்னா இதாச்சு பாசிட்டிவா திங்க் பண்றதும் நெகட்டிவா திங்க் ரெண்டுமே மாறி மாறி அவர் மனசுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்குது. கடைசியில பார்க்கும்போது அவர் நினைச்ச மாதிரி அந்த மாதிரி கேஸை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்க முடியல. அவர் தோத்து போயிடுறாரு. ஆனா இதுதான் சாராம்சம். ஆனா அதை சொல்லுகின்ற பாணி வந்து ரொம்ப ரசிக்கத்தக்க வகையில எழுதியிருக்கிறாரு. நான் ரொம்ப ரசிச்சு இந்த கதையை கேட்டேன், வாசித்தேன். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவா பின்னூட்டம் வழக்கம் போல சிவசுப்ரமணியன் தோழர். பொன் ஏழுமலை தோழர் வந்துட்டீங்களா? பொன் ஏழுமலை தோழர் இல்ல, சிவசுப்ரமணியன் தோழர் நீங்க தொடரணும்.
அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த திருக்குறள் செய்த திருக்கூத்து அப்படிங்கிறது மகாராஜன் இந்த கதையை சொல்லியிருக்கிறார் சிறுவர். இன்னைக்கு சொல்ல வேண்டியவங்க வந்து ஆசுகவி இனியா. இவருக்கு மகாராஜனுக்கு ஆசுகவின்னு வச்சிடலாம். ஆசுகவினா ஒரு தலைப்போய ஒரு பொருளையே சொன்னதும் உடனடியா உடனே கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். இன்னைக்கு இவரும் உடனே இந்த கதையை சொல்லக்கூடிய ஆற்றல் இது வாசித்துக்கிட்டே நானும் நல்லா சொன்னாரு. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இது வந்து இந்த தலைப்பே கிண்டல்னே வச்சிருக்கலாம். நிறைய கதை முழுவதும் கிண்டல் தான். அது முக்கியமா இன்னும் ரகசிய போலீஸ் வித்தல் ராவ் செய்த திருக்கூத்துனும் வச்சிருக்கலாம். ரகசிய போலீஸ் வித்தல் ராவ் அவர் தான் திருக்கூத்து. அந்த குரல்ல வரக்கூடிய ஒரே சொல்லு துப்பாக்கி அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு மாணவர்கள் துப்பாக்கி குண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு இது பண்ணதாப்புல. அது சார்லி சாப்டின் கூட போட்டி போட முடியாது அப்படின்னு வித்தல் ராவ சொல்லிதாப்புல. சரி, நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளினை விட இவர் பெரிய நகைச்சுவை நடிகர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து பண்டிதர் கிண்டல்களை மட்டும் சொல்லுவேன், வேற ஒன்றும் இல்லை. கதை வந்து ரொம்ப எளிதுதான். அவர் துப்பறிஞ்சு பெரிய பதவி உயர் பெற்றலாம்னு நினைக்காப்புல. ஆனா அது புஷ்வான மாதிரி போயிடுது, வேற ஒன்றும் இல்லை. அத பண்டிதர், அதாவது அங்க தமிழ் பண்டிதரைத்தான் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அங்கு மிகவும் பொறுமையுடன் காத்திருந்த மரப்பெஞ்சுக்கு மௌனமாக பிரசங்கம் செய்தார். ரொம்ப உற்சாகமா மௌன பிரசங்கம் செய்தார். தனித்தமிழ் வீர வாழ்க்கையை பற்றி இருக்கலாம் அப்படின்னு கிண்டல் தான். இதெல்லாம் கிண்டல் தான். இவரு பிறகு சர்வம் விஷ்ணுமயம் சகத், அத மாதிரி சர்வம் சந்தேகமயம் சகத், இதெல்லாம் கிண்டல் தான். பிறகு வண்ணானை நெடுநாளாக ஏமாற்றி கொண்டிருக்கும் கருப்பு கதர்ச்சட்டை. கதர்ச்சட்டைன்னா என்ன? வெள்ளதான். கருப்பு கதர்ச்சட்டை இல்லை எப்படி? அதனால அவனுக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருக்கு, ஏமாற்றி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாரு. மாணவர் பையில் குண்டு அப்படின்னு இந்த வித்தல் ராவ் இது பண்ணதாரு. அது என்னடானா சோத்து போட்டலாம். எல்லாம் ரொம்ப நகைச்சுவை முழுவதும், இந்த கதை முழுவதும் அப்படித்தான். வித்தல் ராவ் வந்து தன்னை ஆதிசேஷனாக கருதி கொண்டார். அதாவது பூமியை தாங்கக்கூடிய ஒரு ஆதிசேஷன் போல தன்னை நினைத்து கொண்டார். அது எல்லாம் அவரை வச்சு அவரை ரொம்ப கிண்டலா, ரகசிய போலீஸ்ங்கிறது இப்படி இருக்காங்களா அப்படின்னு ரொம்ப கேவலமா இது பண்ணிருக்காப்பு. கிழவருக்கும் குமரருக்கும் இடையே நடந்த போட்டி, அதாவது வித்தல் ராவுக்கும் அந்த மாணவர் தலைவனுக்கும் நடந்த போட்டி, அந்த யுத்தம், அது வந்து இரண்டாவது பிளாஸ்டிக் யுத்தம் மாதிரின்னு சொல்றாரு. இதுவும் கேள்விதான். இப்படி இந்த கதை முழுவதும் கேள்விதான். ரொம்ப நகைச்சுவையான ஒரு மறைமுகமான நகைச்சுவை கலந்த கதை, கிண்டல் மூலம் நகைச்சுவை கலந்த கதை. இத ஆசுகவி மகாராஜன் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு நன்றி பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமே, மிக்க மகிழ்ச்சி. பேராசிரியரே, சாத்தூர் சிங்கக்குடி சொல்லுங்க. ஒரே ஒரு செய்தி. அதாவது உண்மையிலேயே இந்த கதை வந்து நையாண்டி, கேலி, கிண்டல் இத மாதிரி சொல்ற மாதிரிதான் இருக்கு. இதுல வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பண்டிதர் வந்து திருக்குறள் ஐயா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு பாருங்க, இது இவன் எழுதியதுதான் என்று தெரிந்தும் இவனையும் இவன் கூட்டத்தையும் ஏன் கைது செய்யக்கூடாது? அவர் வந்து அந்த போலீஸ் தோரணையில வந்து சொல்றாரு பாருங்க, என்று தனது கட்சியை ஸ்தாபித்தவர் போல் வித்தல் ராவ் கட்சித்தாராம்.
பாருங்க, அதாவது இது என்ன குறை இருந்தா என்ன, அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் பணம் தரக்கூடாதா அப்படின்னு சொன்ன கதையா இருக்கிற மாதிரி இருக்கு பத்தியில. இது வந்து நையாண்டியா சொன்னா கூட அந்த வரியை வந்து எப்படி போட்டுக்காரு பாருங்க எழுத்தாளர் வந்து. குரலை எழுதுன அவன் தான் எழுதுன்னு தெரிஞ்சு வச்சுல, இப்பதான் கைது பண்ண வேண்டியதானு சொன்னோம்னா அதுக்கு எப்படி கைது பண்ண முடியும்? அப்ப அதையுமே எழுத்தாளர் வந்து ஒரு நையாண்டியான ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு. உண்மையிலேயே ரொம்ப சிரிப்பு உண்டாகக்கூடிய ஒரு செய்தியா இது இருக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ஐயா மகாராஜன் ஐயா, ஏழுமலை தோழர் எதுவும் சொல்றீங்களா? வச்சுருங்க தோழர், ஒரு செய்தி நீங்க அழைக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஆனா என் சூழல் என்னன்னா, இங்க எனக்கு வந்து காலை 10:30 12 நேரம். அதனால நான் வந்து ஒண்ணு என்னோட பேத்தியை வச்சுட்டு இருப்பேன், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பேன், செஞ்சுக்கிட்டே இதை கேட்டுட்டு இருப்பேன். அதனால எனக்கு சூழல் வந்து ஒண்ணும் பேச முடியாத சூழல். 2வது, நம்ம காலம் கடந்து வந்தா எதையோ ஒண்ணு பேசி வந்து நேரத்தை வீணடிக்க கூடாது. அதனால நான் வந்து பேசணும்னு நினைச்சேன்னா கை உயர்த்திடுவேன். என்கிட்ட அந்த ஒழுக்கம் உண்டு. கை உயர்த்திடுவேன். அதனால எனக்கு வந்து நான் கை உயர்த்தினா எனக்கு வாய்ப்பு விடுங்க, இல்லைன்னா என்னை அழைத்து அதுல ஒரு 30 செகண்ட் கூட வீணாக்காதீர்கள் என்று வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, மிக்க மிக்க மனநிறைவான செய்தி. நன்றி. மகாராஜனையா, நீங்க எதுவும் நிறைவா சொல்றீங்களா? ஐயா வணக்கம். அந்த இதுல வந்து ஒரு கவிதை வர்றத சொன்னேன். அந்த கவிதை பாத்தீங்கன்னா ஜோசப் ரூட் யார்ட் கிளீப்பிங் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இருக்காரு. அவர் பிரிட்டனை சேர்ந்தவர். நோபல் பரிசு 1907 வாங்கியிருக்காரு. அந்த அந்த அறிஞருடைய பேரை தான் கிப்ளிங் கவிதைன்னு இந்த கதையில சொல்லியிருக்காரு போல. அது இப்பதான் பார்த்தேன். அதே மாதிரி இந்த கதையில வந்து ஒரு துண்டுச்சீட்டு கிடைக்கி அந்த துண்டுச்சீட்டை பின்தொடர்ந்து போறாரு. அதாவது துண்டுச்சீட்டை வச்சுதான் போறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செய்தி, முன்னறிக்கை கொடாது தன்னை வேட்டையாட வரும் மோட்டார் சைக்கிளுடன் கிளித்தட்டு மறித்துக் கொண்டு சூப்பரண்ட் துறையவர்கள் பங்களா வாசல் அடைந்தார். இதற்குள் சாயங்காலமும் மேகங்களுடன் கூட்டுறவு செய்து கொண்டது. வெளிச்சத்தை அதிக மங்களாக்கி விட்டன. கண்ணுக்கெட்டிய தூரம் எல்லா திசைகளையும் பார்த்தார். ஒரு மனித பிராணி கூட இல்லை. பிறகு பூமியில் எங்கேயாவது வெடிகுண்டு ஏதேனும் மறைத்து வைத்திருக்கப்பட்டிருக்க கூடுமோ என்று கூர்ந்து கவனித்தார். அப்படி ஒன்றுமில்லை. ஆனால் நிச்சயமான பார்வையில் அவருடைய ஒரு சிறிய சீட்டு கிடைக்குது. இந்த சீட்டை வச்சுதான் போறாரு தவிர அவரு ஒரு முறையான சம்பவம் வந்து துப்பறியும் போலீஸ் முறையான சம்பவத்தை வச்சு போகவே இல்லை. ஒரு துண்டு சீட்டை எடுக்காரு. அந்த துண்டு சீட்டை மூலம் தான் அந்த சந்தேகித்து மாணவர்களை சந்தேகித்து அந்த திருக்குறளை அவருடைய புரிதல்ல தவறா வந்து பின்தொடர்ந்து போறாரு. மாணவர் கூட்டத்தை புரட்சிக்கார கூட்டமா அங்க மாத்தி அப்படியே பின்தொடர வந்து கதையில கடைசியில திருக்குறளை கடைசி வரையில இதை சொல்லி முடிச்சுறாரு. என்னதுன்னா, அதாவது திருக்குறளை நம்மை ஏமாற்றி நமது கேஸை பாழாக்கின திருக்குறளையும் அதை எழுதியவரையும் அவர் இன்றும் மன்னிக்கவே இல்லைன்னு கதையை முடிச்சிடுறாங்க. ஆனா முறையான ஒரு சம்பவம்னு கிடையாது. ஆனா ஒரு துண்டுச்சீட்டு கிடைக்க அதன் மூலமா பின்தொடர்ந்து இந்த விட்டல் ராவ் போறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முடியுது. துப்பறியும் போலீஸ் எந்தவித காரணம்லாம் ஒரு துண்டுச்சீட்டை வச்சே துப்பறியுதாரு அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, வாய்ப்பு கிடைச்சமைக்கு நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. அதாவது எனக்கு தெரிஞ்சுட்டு 2023 இதுல இருந்து கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டு விதியை பொதுச் செயலாளரை கேட்காம மீறின ஒரே நாள் இன்றைய நாள். ஏன்னா பொதுச் செயலாளருக்கு கூட சொல்லல. ஏன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க திடீர்னு சொல்லவும் அதனால பொதுச் செயலாளர் நேற்றைய கதை வந்துதா, சரி இன்னைக்கு கொஞ்சம் கதை வாசிக்காம உட்கார்ந்து போன் அடிச்சிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆமா, நான் இப்படி செஞ்சதுக்கு முதல்ல பொதுச் செயலாளர் பொறுத்துருங்க. ஏதாவது கோவம் இருந்தாலும் வச்சுக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அரமையா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை பேராசிரியர் நாகராஜன் அவர்களுக்கு நன்றி கலந்த மரியாதை கலந்த
வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த எந்த எப்ப இடர்பாடு வந்தாலும் உடனடியாக ஆனா இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா, அரசியல்மா என்னைய கூப்பிடாம விட்டுட்டீங்களே, நானும் சொல்ல ரெடியா தானே இருந்தேன், அவர் புத்திக்கிட்டாரு பாருங்க அப்படின்றாங்க. இது ஆரோக்கியமான போட்டி இருக்கணும். கதை சொல்றதுல நான் சொல்றேன், நீ சொல்றேன் அப்படின்றது ரொம்ப அருமை. இது வந்து இது வந்து இது எனக்கு என்னமோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கலான கிண்டல் கதை தான் இது. முழுக்க முழுக்க பொலிட்டிக்கலான கிண்டல் கதை. நீங்க இந்த மாணவர் தலைவன் பேர் நடேசன், கதர் கருப்பு சட்டை, சுயமரியாதை, மாணவர்களின் சுயமரியாதைக்கு இழுக்கு அப்படின்னு ஒரு 2 விதம் சொல்றாரு. திருக்குறள் முதல்ல கொஞ்சம் பெரியார் கூட விமர்சனம் இருந்தது திருக்குறள் மீது. அது வந்து பின்னாடி மாத்திக்கிட்டார், திருக்குறளுக்கான மாநாடுகளை நடத்தினார். அப்படி ஏதோ அந்த காலகட்டத்தில் ஒரு இதை மையமாக வைத்து எடுக்கிறார். எடுத்தாருன்னா அத்தனை பேரையும் உடைச்சு தள்ளிடுறார். பஞ்சாட்சரம், அது வந்து நமச்சிவாய மந்திரம், நானா நாதம், மானா மகேஸ்வரன், சீனா சிவம், வானா வாமதேவன், யான் என்றது யசூஸ், யசூஸ் புகழ் 108 தடவை காலையிலையும் சாயங்காலம் சொன்னீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குன்றது. இப்ப அதுக்கு ஒரு சாமியார சொல்றாரு. துப்பறியதுக்கு அப்படி ஒரு சாமியார் ஒரு கற்பனையா உருவாக்கி அப்படி ஒண்ணு செர்லாக் ஹோம்ஸ கொண்டாடுறாரு. தீச்சட்டி கோவிந்தன் ஒருத்தரை வந்து ரொம்ப பெரிய துப்பறியும் வீரரா தென்னாட்டு இதுல சொல்லுவாங்க. அப்ப 2 கலந்த ஒருத்தரா கொண்டாடுறாரு. அதுக்கடுத்து ஒரு கிண்டல் எங்கன்னா தனித்தமிழ் சிவம். சிவம்னா என்ன? சைவம். மறைமலை அடிகள் வந்து சைவத்தை ஆதரிச்சவர், சைவமும் தமிழும் ஒன்றுன்னு சொன்னவர். அப்ப இவன் வந்து ஒட்டு மாங்கனியாக அர்த்த நாரீஸ்வரர் போல மேநாட்டு உடையும் அணிவான், உள்நாட்டு உடையும் அணிவான், மேல்நாட்டு பழக்கமும் இருக்கும், உள்நாட்டு கீழ்நாட்டு பழக்கமும் கிழக்கு தேச பழக்கங்களும் இருக்கும். அப்படி ஒரு ஒட்டு மாங்கனியாக, மாங்கனி ஒட்டு மாங்கனின்றது 2 பழக்கங்கள் வருது. ஆனால் அவருக்கு எதிரானது யாரு? தனித்தமிழ் இயக்கம். அவர் தனித்தமிழ் சிவம்னு அடிச்சுட்டு போறாரு. அது யாருன்னா மறைமலை அடியில. இன்னொன்னு வந்து இந்த தப்பான ஒரு குரல் இருக்க உடனே அதனுக்குள்ள புதுமைப்பித்தன் வெளிப்படுறாரு. சட்டசபையில இருக்கவங்க எல்லாம் எவனும் படிச்சவன் போல அப்படின்றதுக்காண்டி சட்டசபை அங்கத்தினர்கள் இல்ல சர்வ கலாசாலை மாணவர்கள் ஒண்ணு அடிக்கிறார். அங்க கல்வி தரம் இப்படிதான் இருக்கு, ஒரு திருக்குறளை கூட தெளிவா எழுத முடியல. ஒரு நுப்போல் வலைன்னு ஒரு இது சொல்றாரு. ஆத்திச்சூடியில இருக்கு, நான் போல வளைஞ்சு இருக்கிறது இல்லைன்னா எதிர்ப்பு வந்தா அடங்கி போயிடுறது. அதனுடைய நடமாடும் மனித அடையாளமாக அந்த அவர் இருந்தாருன்னு சொல்றாரு. அந்த கிளித்தட்டு ஏற்கனவே சொன்னோம். கிளித்தட்டுன்றது அடுத்தவனுடைய எல்லைக்குள் சென்று தொட்டுவிட்டு வருவது. அப்ப எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாம கூடாது, மோட்டார் சத்தங்கள் இல்லாமல் போனார்ன்றதுதான் அதுக்காண்டி அப்படி சொல்றாரு. ஒரு அயன் அந்த பையன் வந்து உள்ள போறான்ல, அயன் ராஜபாட், அது வந்து கோனேரி ராவனுடைய ஒரு கோவிந்த்சாமி ராவ்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய மாணவர்கள் 4-5 பேர் இருக்காங்க. அதுல கோனேரி ராவ் வந்து அயன் ராஜ்பாட் மாதிரி ஒரு நாடகத்துல வருவார். ராஜ்பாட் ரங்கத்துறைன்னு கூட நம்ம சிவாஜி நடிச்ச நாடகம் இருக்கு. அந்த இதுல வந்து ஒரு அரசனுக்குரிய வேஷம் போடுறப்ப அந்த மாதிரியான ஒரு வேஷம் வரும். அப்ப இதுல வந்து அதையும் சொல்லிடுறாரு. அந்த அந்த மாணவர்களுடைய இயக்கத்துக்கு ஒரு பேர் வைக்கார், சுதந்திர சுயமரியாதை மாணவர் இயக்கம். அதுக்கப்புறம் அந்த கோரிக்கை வந்து சுயமரியாதைக்கு இழுக்காக. எது இழுக்கு அப்படின்னா இவங்களுடைய இதை உள்ள வைக்காரு, புத்தகம் கொண்டு வராம வரலாம் ஸ்கூலுக்கு, அதை நீங்க கேட்க கூடாது. மனுஷங்களையும் விலங்குகளையும் பிரிக்கிறது வந்து சிரிப்பு தான். அப்ப நாங்க சிரிப்போம், ஆனா நீங்க கேட்க கூடாது. அப்ப ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டே இருக்குது. இந்த சுயமரியாதைக்காரர்களுடைய இந்த சமூக நீதிக்கான ஒரு இயக்கம், அது நீதி கட்சியினுடைய தலைவராகத்தான் நடேசன் இருந்தார். அது அவர் சுயமரியாதையினுடைய பிரச்சாரம் இருந்தார். அதையெல்லாம் ஒரு ஒரு எல்லாத்தையும் ஒரு கிண்டலா உள்ள அடிக்கிறாரோ அப்படின்றதுதான் இது ஒரு பொலிட்டிக்கலான ஒரு கிண்டல். இதுல வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாரு. அந்த ஒரு இதுக்கு சொல்றாரு, அந்த ஒரு நாவிதனுக்கு கூலி கொடுக்க விதி இல்லாத கூலி உழைப்பாளி ஏதோ ஒன்று சொல்வார், ஓடுகாலி. அது என்னன்னா சுரண்டல். அதுல வந்து உழைப்பவனுக்கு காசு கொடுக்காம இருக்குது. இது ஒரு சொலவடை. இது வந்து பழங்காலத்தில் உள்ள ஒரு நாவிதர்களுக்கு இது பண்ணா அதுக்குள்ள கூலி கொடுக்கணும்.
அதுக்கு விதி இல்லை, எனக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அவர் என்ன அந்த துப்பறியும் வீரரை சொல்லும் போது சிவப்பு பட்டை அணிந்திருந்தா அவங்க வந்து அந்த இவங்க புரட்சியாளர் சதி செய்யக்கூடியவர்கள், சிவப்பு சேலை அது. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றார், அந்த தொழில் புரட்சி யாரு? முதலாளிகள். தொழில் புரட்சி செய்தவன் முதலாளி. அப்ப அந்த முதலாளிக்கு சொல்றப்ப அதையும் சொல்றார். அப்ப இந்த சமூகத்தில் அவர் பார்த்த எல்லா விஷயங்களையும், அப்ப தனித்தமிழ் இயக்கம் இருக்குது, சுயமரியாதை இயக்கம் இருக்குது, சுதந்திர போராட்டம் ஒண்ணு நடந்துகிட்டு, அதுல வந்து அந்த ஆசிரியர் எவ்வாறு இருக்காருன்றத பிரின்சிபால் வந்து அந்த பையனை வந்து, என் பையன் எனக்கு எதிராக ஏதோ செய்யறான், நீ யாரா கேட்க போ அப்படின்னு அவனை அனுப்பி வச்சிடறாரு. அது வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை கனவுகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் பிரஜை, பிரிட்டிஷ் சார்பான இந்திய இது. இந்த பிரின்சிபாலை யாரை உபயோகப்படுத்துறார் அப்படின்றதா நமக்கு தெரியல. ஒருவேளை சுதந்திர போராட்டத்தின் மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய காந்தி முதற்கொண்ட ஆள்களை ஒரு ஊமைப்படுத்துறாரோ அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த பண்டிதர் அவர் வந்து பண்டிதர் தான். இந்த என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாம பரிமேலழகர் இப்படி சொல்லியிருக்காருன்னு பிரசங்கம் பண்ண வேண்டியது என்ன? அங்க சிச்சுவேஷன் என்ன, இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, அதை போய் விடாம இந்த தமிழ் பண்டிதர்கள் எல்லாம் பேச இடம் கிடைச்சா அடிச்சு விடுறீங்களேடான்ற ஒரு இதையும் உள்ள சொல்லுகிறாரான்னு தெரியல. இப்படிமான ஒரு அவர் காலத்தில் அவர் சந்தித்த சமூக நிகழ்வுகளை எல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவைக்குள்ள, இது ரொம்ப சாதாரணமானதான். அந்த துப்பாக்கி அதையும் ஒரு யோசிப்பார், ஏன் தூமலைன்னு எழுதுனா அப்படின்னு யோசிப்பார். அவன் இப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிருக்கும், அதனால மலைய ஏன் பெஞ்ச அப்படின்னு தூமலைன்னு எழுதிட்டான் அப்படின்ட்டுலாம் இவருடைய கற்பனைகள். அதாவது கைதேர்ந்த எழுத்தாளர்கள் யாரையும் அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா வகையா அடிச்சு விட்டுருவாங்க. கிண்டலும் கேலியுமா வச்சு அவங்களுக்குள்ள. அதுவும் புதுமை பித்தர் வந்து மிகப்பெரிய அறிவாளி. அவர் வந்து அவருடைய எல்லாத்தையும் பிடிச்சு உள்ள கூப்பிட்டு இழுத்து அடைக்காரு. அந்த நாராயணதவன் மாதிரி சந்தேகம் தான் இவனுக்கு. அந்த எந்நேரமும் விஷ்ணு இது சொல்ற மாதிரி இது எல்லாத்தையும் கூப்பிட்டு இழுத்து அடிச்சு ஒரு நகைச்சுவையான ஒரு கிண்டல் கதையை எழுதியிருக்கார். நமக்கு படிக்கும்போது ஒரு சாதாரண கதையாவும் தெரியும். நீங்க உள்ள போனீங்கன்னா அது விரிவடைஞ்சுக்கிட்டேவும் போகும். அனைவருக்கும் நன்றி. மகாராஜன் தோழருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி. அதுவும் ஒரு டக்குன்னு படிச்சுட்டு இந்த கதையை அந்த நம்ம அனுப்பின பிடிஎஃப்ல கூட இல்ல. தினமணி அவங்க 4 ஒரு கதையில அவன் அப்போ வெளியிட்டு இருக்கான் போல தினமணில இருந்து. அதுல புதுமை பித்தன் கதையில நெட்ல கிடைக்குது. இருந்தாலும் அது உடனே எடுத்து சொல்லி இதெல்லாம் நம்ம இன்னும் இதையெல்லாம் வந்து தமிழாசிரியர்கள் வந்து இப்படியெல்லாம் ஒரு ஆளால எழுத முடியுன்றத இப்ப கல்லூரி மாணவர்கள் குறிப்பா துறை கேட்கல. முடிச்சோம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. நான் பங்கு பெற்ற அத்துணை தோழமைகளுக்கும் நன்றி, குறிப்பாக பிரபாகர் ஐயாவுக்கும் நன்றி. நாளைய தினம் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் துன்பக்கேணி என்கிற சிறுகதையை நம்மோடு கதை சொல்லவாக பயணிக்க இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பங்கு பெற்ற அத்தனை ஆளுமைகளுக்கும் குறிப்பாக மகாராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி, தோழர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இரவு 8 மணிக்கு இணைய வாயிலாக இல்லங்களில் இணைந்து சந்திப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.